டியூப் டயர் பெஸ்டா இல்ல டியூப்லெஸ் டயர் பெஸ்டா? எது பெஸ்ட்னு இந்த வீடியோ முடியறப்ப உங்களுக்கே தெரியும். நீங்க ப்ரோஸ் புல்லட்டை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் டியூப் டயர். வெயிட் வைஸ் பாத்தீங்கன்னா டியூபும் டயரும் சேர்ந்து இருக்கிறதுனால இதோட வெயிட் கொஞ்சம் அதிகம் தான். ஃபியூல் எஃபிஷியன்சியும் கம்பேரிட்டிவ்லி கம்மியா தான் இருக்கும். டியூப்லெஸ் டயர் அதை கம்பேர் பண்றப்போ இது வெயிட் கம்மி தான், ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். டியூப் டயர்ல ரிம்ல இருந்து லைட்டர் டயர் விலகினாலும் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வருமே தவிர காத்து இறங்காது. டியூப்லெஸ்ல மைன்யூட்டா ரிம்ல இருந்து விலகினாலும் காத்து இறங்கிடும், வண்டி பர்ஃபார்மன்ஸ் லாக் ஆயிடும். டியூப் டயர் நிறைய பஞ்சர்ஸ் தாங்கும். ஏன்னா பஞ்சர் ஓட்டும் போது மஷ்ரூம் ஸ்டிக்கர்ஸ் வச்சு இன்னர்ல ஓட்டுறதுனால டயர் தேயும் போது அதுவும் சேர்ந்து தேயாது. டியூப்லெஸ்ல பஞ்சர் ஸ்ட்ரிப் தான் போடுவோம். சோ டயர் தேயும் போது டெஃபினட்டா அதுவும் கூட சேர்ந்து தேஞ்சு ஏர் லீக் ஆகும். பஞ்சர்னு வரும்போது டியூப் டயர்ல டயரை கலட்டி டியூபை கலட்டி பஞ்சர் போடணும். இதனால லேபர் சார்ஜ், நேரம் எல்லாமே வேஸ்ட். இத கரெக்டான ஆள் ஃபிட் பண்ணனா வண்டிக்கும் பிரச்சனை. பட் டியூப்லெஸ்ல இந்த பிரச்சனைக்கு வேலையே இல்ல. பஞ்சர் ஸ்ட்ரிப் இருந்தா நம்மளே போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரெண்டு டயர்ஸை பத்தி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். டியூபா டியூப்லெஸ்ஸா எந்த டயர் பெஸ்ட்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க.